நிஃப்டி ஒரு ட்ரேடு 5800 புட்டில் ஒரு ட்ரேடு 372ல் என்ட்ரி பண்ணுறோம். 372ல் க்ரீன் வந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணிக்கோங்க. க்ரீன் வந்துடுச்சு. நல்ல ஒரு டார்கெட் எதிர்பார்க்கலாம். 5800 புட் சைடு நம்ம எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 396 வரைக்கும் ஒரு 28லேருந்து 30 பாயிண்ட் நம்ம டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்றைக்கி இப்போ நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க்கு ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்துருப்பீங்க, அது கீழ் நோக்கி வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு புட் ட்ரேடு நல்லா கிடச்சிருக்குது. காலையில் ஒரு டவுன் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட்டு கீழே வந்துட்டு மேலே ஜாஸ்தி போயிட்டு திருப்பி ரிட்ரேஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் நல்லா மேலே போகணும்னு நினச்சின்னு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரு புட் சைடு புல் பேக் ஆகுது. ஸோ அந்த ஒரு பயன்படுத்திட்டு நம்ம ஒரு 40 பாயிண்ட் டெய்லி எடுப்போம். 9:15லேருந்து 10:00 க்ரீன் நல்லா போயிட்டுருக்கு. ட்ரேட்லேயே இருக்கலாம். 5800 புட் சைடு எடுத்திருக்கோம். 372ல் எடுத்திருக்கோம். ஒரு 9:15லேருந்து 10:00 ஒரு 40 பாயிண்ட் டெய்லி பண்ணிவிடுவோம். நம்ம ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கால் பண்ணிங்கன்னா உங்களை ஃப்ரீயாக சேர்த்துக்கும். இதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நல்லா கிட்ட போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 பாயிண்ட் இருக்குது. இந்த சைடு இந்த சென்டரில் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா 400ல் நம்ம டார்கெட் வச்சுருக்கிறோம். 400 ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5686ன்னு ஒரு லெவலுக்கு வச்சுருக்கோம். அந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட்டு ரொம்ப அழகாக கீழே வந்துவிடும். அப்போ நம்ம டார்கெட்டு 400 இல்லை, அதுக்கு மேலேயே கூட இன்னொரு 10-20 பாயிண்ட் மேலேயே ஜாஸ்தியாக போக வாய்ப்பு இருக்குது. நம்ம வெயிட் பண்ணணும். 5686 அது பிரேக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கொடுக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ட்ரேடு இன்றைக்கி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரேடு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். எக்ஸிட் ஆகாதீங்க. எக்ஸிட் பண்ண வேணாம். உள்ள ட்ரேட்லேயே இருங்க. கொஞ்சம் சின்னதாக ரிட்ரேஸ் ஆகும், திருப்பி மேலே போயிடும். 5800 புட் சைடு இந்த பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சென்டரில் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த நம்மளுக்கு அந்த 5686 கீழே வந்துச்சுன்னா ரொம்ப நல்ல மூமெண்ட் கிடைக்கும். நல்ல பியூட்டிஃபுல்லாக பாயிண்ட் கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம ஒரு 40 பாயிண்ட் டார்கெட் வச்சுருக்கோம். இது 30 பாயிண்ட் இருக்குது டார்கெட்டு. மேற்கொண்டும் இது நல்லா வித்ஸ்டாண்ட் ஆகிட்டு சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா தென் வி கேன் பாயிண்ட் ரீச் ஆச்சு. பட் போவேணா, வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கட்டும் எக்ஸ்ட்ரா. இது ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு எவ்வளோ பாயிண்ட் கிடைச்சிருக்கோம்? இன்னொரு 10 ஒரு 28 பாயிண்ட் வருது. இது 28 இன்னொரு 10 பாயிண்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம். 40 டெய்லி டார்கெட் நம்மளுக்கு கிடைக்கும். இது இங்கே இப்போ ஸ்பாட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கீழே வந்துட்டுருக்கு. ஒரு ரிட்ரேஸ் ஆகுது. வெயிட் பண்ணுங்க. இன்னும் வெளியே வர வேணாம். இன்னும் கொஞ்சம் மேலே போகும். இது இன்னும் நல்லா மேலே போகும். ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனர் நோக்கி க்ளீனாக வந்துட்டுருக்கு ஸ்பாட். டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. இப்போ இது நடுவில் நல்ல டார்கெட் இருக்குது. ஸ்பாட்டில் அழகாக கீழே இறங்கிட்டு இருக்குது. நிஃப்டி பேங்க்கு நல்லா கீழே இறங்குது. ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 472. இது கொஞ்சம் பெரிய டார்கெட் இருக்கும். இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 372லேருந்து 472 ஒரு 100 பாயிண்ட் டார்கெட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அட்லீஸ்ட் அதில் ஒரு 80% கிடச்சிச்சின்னா கூட நம்ம வந்துடலாம் வெளியில். 70-80% டார்கெட்டில் கூட ரிட்டர்ன் ஆகலாம், சப்போஸ் அங்கே ஸ்டெபிளைஸ் ஆகலைன்ற பட்சத்தில். ஆனால் இந்த 5686 ஸ்பாட் கட் ஆகிட்டு கீழே போச்சுன்னா ஈஸியாக கிடச்சிடும். அந்த 472 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. இது நடுவில் ஒரு சின்ன டார்கெட்டு 412ன்னு ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். அதில் அந்த இடத்துல கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸில் கொஞ்சம் நம்மளுக்கு வித்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா அதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா டார்கெட் 3க்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இது டார்கெட் 2 வந்து 412 மாற்றிக்கிறோம். நம்ம டார்கெட் 2 வந்து 412. இது பிரேக் ஆகிடுச்சு. இப்போ கண்டிப்பாக 472க்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 70-80% கிடைச்சா கூட போதும். நல்ல டார்கெட் வருது. ஸ்பாட் ப்ரைஸ் பாருங்கள். ஸ்பாட் ப்ரைஸ் வந்து நம்மளது லெவலுக்கு கீழே உடச்சின்னு வருது. ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு இந்த வாட்டி கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. டார்கெட் 3 ஈஸியாக கிடைச்சிடும். நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. டார்கெட் 3 ஈஸியாக கிடைச்சிடும். வெயிட் பண்ணால் டார்கெட் எடுத்துடலாம். இன்றைக்கி அழகாக ஸ்பாட் வந்து பிரேக் ஆகிட்டு நம்ம லெவலில் பிரேக் ஆகி கீழே வந்துட்டுருக்குது. இன்னொரு 10 பாயிண்ட் அது வந்துடுச்சுனாக்கா வி கேன் எக்ஸிட் த ட்ரேடு. ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கேண்டலில் கிடச்சிடும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு கேண்டில், நெக்ஸ்ட் கேண்டலில் நம்ம டார்கெட் கிடச்சிடும். 100 பாயிண்ட்ஸ் வந்திருக்குது இன்றைக்கி. மோர் தென் 110 பாயிண்ட்ஸ். எக்ஸிட் த ட்ரேட். தேங்க்யூ.